வெல்கம் டு ஹைஸ்பி ஏஜே கிரியேட்டிவ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது எப்படி ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம பிரிண்டஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிக்சர்ஸ் அதாவது நமக்கு என்ன பிக்சரோ அந்த பிக்சரை நம்ம என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணி கொடுத்தோன்னா பிக்சர் வரும். இப்போ நான் ரோஸ் பிக்சர் எடுத்துருக்கிறேன். அந்த ரோஸ் பிக்சரை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை அதில் டச் பண்ணி நம்ம சேவ் கொடுத்தோன்னா சேவ் கொடுக்கலாம். சரியா? சேவ் கொடுத்து வச்சுட்டு அப்புறம் ட்ரேசிங் பேப்பர் ஸ்கெட்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணும்போது பிக் அண்ட் இமேஜ்னு சொல்லிட்டு காமிக்குதா, அதில் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தோன்னா நம்ம பிக்சரை உள்ளே கொண்டு வந்தது பிறகு ட்ரேசிங் பேப்பரில் எப்படி ட்ரேஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த லாக் இருக்குல்ல, லாக் இப்போ ஓப்பனில் இருக்குது. நமக்கு எவ்வளவு வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். பிக்சரை எவ்வளவு நம்ம வேணும் அப்படின்னுக்குள்ளதை அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்து அந்த லாக்கை அன்லாக் பண்ணணும். அன்லாக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அன்லாக் ஆயிரும். லாக் ஆனதுக்கு பின்னாடி அந்த நம்ம ட்ரேசிங் பேப்பர் எடுத்து வச்சுட்டு பேப்பர் மேலே வச்சு வரையணும். வரைஞ்சிட்டு பார்த்திங்கன்னா நம்ம கை அப்படியே பிடிச்சிருக்கணும். இந்த மாதிரி நம்ம வரைகிறது எந்த ஒரு பெரிய பிக்சரையும் நமக்கு எது வேணுமோ அந்த பிக்சரை எடுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி, அதாவது அந்த லாக் பார்த்திங்கல்ல, அந்த லாகில் அட்ஜஸ்ட் பண்ணி பெருசாகவும் வரைஞ்சி எடுக்கலாம். நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வரைஞ்சி எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை வரைஞ்சிட்டு இது நான் சிம்பிளான பிக்சர் காட்டுறேன். இதை பெருசாக வரையணுன்னாலும் நம்ம பெரிய பேப்பர் பெருசாக எடுத்துகிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதாவது லாக் இருக்கனால அது நமக்கு கீழே நமக்கு இது பண்ணி வராது. வரைஞ்சி எடுத்த பின்னாடி உங்களுக்கு காட்டுறேன். இதை எப்படி பேப்பரில் இது பண்ணுறோன்னு. இது வரைஞ்சி எடுத்தாச்சு பிக்சரு. அப்படி வரைஞ்சி எடுத்துட்டு நம்ம கார்பன் சீட் யூஸ் பண்ணுறோம். என்ன கார்பன் சீட்டெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, இப்போ எல்லோ கலர் ஒயிட் கலர் அப்படி ரெண்டு கிளாத்தில் ரெண்டெண்ணம் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ யூஸ் பண்ணுறது எல்லோ கலர். இது நான் வரைஞ்சிருக்கிறது பெண்ணால் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் பென்சிலால், அதாவது நான் எப்படி கிளியராக தெரியணும்னு சொல்லுறதுக்காக பெண்ணால் வரைஞ்சி, பென்சிலாலே நீங்கள் இதுக்கு மேலே கொடுத்தா போதும். இப்போ உங்களுக்கு தெரியும் நினச்சி அடியில் கார்பன் சீட் இருக்குது, அதுக்கு மேலே ட்ரேசிங் பேப்பர் வச்சு வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வரையும்போது ட்ரேசிங் பேப்பர் அடியில் நமக்கு அந்த இதை காமிக்கும். இந்த மெத்தடில் தான் நம்ம ஒரு பிக்சர் எடுத்து நம்ம கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணணும். அதே போல் நமக்கு இதை விட பெரிய பிக்சர் நமக்கு வரையணும் அப்படின்னு நினச்சாலும் இதே மெத்தட் தான். நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்தோம் இல்லை, மொபைல்லேருந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ட்ரேசிங் ஆப்பில் எவ்வளோ பெருசுனாலும் நம்ம அந்த பிக்சரை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ பெரிய பிக்சர் நம்ம த்ரெட்டில் நம்ம ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் எவ்வளோ ஒரு பெரிய பிக்சரும் நம்ம பண்ண முடியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய சேனலில் நூலில் ஓவியம்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் போட்டிருப்பேன். அது நான் பிரிண்டஸ்ட் ஆப்லேருந்து எடுத்து இந்த மாதிரி வரைஞ்சி அப்படி தான் நான் அது பண்ணினது. இதே போல் ஒரு கிராமமாக இருந்தாலும் சரி, எதுனாலும் நம்மளால் இந்த மாதிரி ட்ரேசிங் மெத்தடில் பண்ண முடியும். இல்லை இது ஒரு கிஃப்டாக கூட நமக்கு ஆரியில் கிஃப்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது எப்படி ட்ரேசிங் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வெளியில் கிளியராக அந்த பிக்சர் தெரியுதுன்னு தெரியும். இதுக்கு மேலே நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.